எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தெருவே மணக்கிற மாதிரி கம கமக்கும் தக்காளி ரசம் எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 200 கிராம் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1/4 கைப்பிடி அளவு மல்லி இலை, அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூட 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் அப்புறம் மிளகு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறமா இது கூட பச்சை மிளகாய், பூண்டு பற்கள், பாதி அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் தக்காளியை சென்டரில் உள்ள போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம எடுக்கிற தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா இது பிசைகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போது எல்லா தக்காளியுமே கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இது கூட நறுக்குன மல்லி இலை, அப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசல் இதை சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரசத்துக்கு நம்ம தூள் உப்பு சேர்க்குறத விட இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்தோன்னா இது பிசைகிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். அப்புறம் ரசம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 லிட்டர் தண்ணி சேர்த்து உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். அப்புறம் உளுத்தம்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ண வரமிளகாய், மீதி இருக்கக்கூடிய கருவேப்பிலை, அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, லைட்டாக வாசனை வரணும். ஸோ அதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா கலவையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை எண்ணெயில் வதக்கும் போது வீடு மட்டும் இல்லை தெருவே மணக்கும். இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நான் எதில் புளியை கரைச்சோன்னா அதை வச்சு அப்படியே கவுத்தி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சேன்டா ரசம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். 2 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மண் சட்டிங்கிறதுனால சூடு ஏறுறதுக்கு தான் டைம் எடுக்கும். ஆனால் சூடு ஏறிச்சுன்னா அது ரொம்ப நேரம் நிற்கும். இதில் நம்ம சமைக்கும்போது டேஸ்ட்டும் வாசனையும் 2 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போது பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான தக்காளி ரசம் தெருவே மணக்கிற மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலக்கலான்னு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ரசம் கடுத்த மாதிரி ஆயிரும், தண்ணி ஆயிரும். ஸோ அதனால் லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு நம்ம சாதத்தை கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்ம எப்பவும் சாப்பிட்றத விட அதிகமாகவே சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.